ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 7.3ல் 4வது கணக்கு பார்க்கலாம். ஒரு குளத்தின் நீளம், அகலம் மற்றும் ஆழ முறையே 20.5 மீட்டர், 16 மீட்டர் மற்றும் 8 மீட்டர் எனில் அந்த குளத்தின் கொள்ளளவை லிட்டரில் காண்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா குளத்தோட கொள்ளளவை லிட்டர்ல கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கொள்ளளவுனா வேற எதுவுமே இல்லை, கன அளவு தான். கன அளவை கண்டுபிடிச்சிக்கிட்டு அதை லிட்டரா மாத்திக்கலாம். எழுதிக்கிறேன் பாருங்க. கொள்ளளவு இஸ் ஈக்குவல் டு கன அளவு. இப்ப பாருங்க, நம்மளுக்கு 3 மதிப்பு கொடுத்துருக்கு. நீளம், அகலம், ஆழம். இந்த மாதிரி 3 மதிப்பு கொடுத்தாலே அந்த குளம் கனச்செவ்வக வடிவத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்போ குளத்தோட கன அளவு கண்டுபிடிக்கணும்னா கனச்செவ்வகத்தோட கன அளவு ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகே, எழுதிக்கிறேன் பாருங்க. கனச்செவ்வகத்தின் கன அளவு இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா L × B × H கன அலகு. ஓகே, இப்போ எல்லோட மதிப்பு, பியோட மதிப்பு, ஹெச்சோட மதிப்பு அது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது நீளம், அதாவது எல். அப்போ மதிப்புல ஃபர்ஸ்ட் என்னது இருக்கோ அதுதான் நீளத்தோட மதிப்பு. நீளம்னா எல். எல்லோட மதிப்பு 20.5 மீட்டர். ஓகேங்களா? ரெண்டாவது என்னது இருக்கு? அகலம். அகலம்னா பி. இங்க ரெண்டாவது 16 மீட்டர்னு இருக்கு. அப்ப அகலத்தோட மதிப்பு 16 மீட்டர். இனி மூணாவது என்னது இருக்கு? ஆழம். ஆழம்னா உயரம். சரிங்களா? அப்படின்னா ஹெச். இங்க மூணாவது 8 மீட்டர் இருக்கு. இதுதான் என்னன்னா உயரத்தோட மதிப்பு. இப்ப மதிப்பு எல்லாமே ஃபார்முலால பிரதியிடலாம். எல்லோட மதிப்பு 20.5 இன்டு பியோட மதிப்பு 16 இன்டு ஹெச்சோட மதிப்பு 8. ஓகே, மொத்தத்தையும் பெருக்கிடலாமா? ஃபர்ஸ்ட் 16ஐயும் 8ஐயும் பெருக்க போறேன். 16 8 8 6 48. அப்ப 8 பாக்கி 4. இனி 8 8 8 கூட 4 கூட்டினா 12. இதுக்கு கூட நான் இனிமே 20.5 பெருக்க போறேன். ஓகே, I8 40. அப்ப 0 பாக்கி 4. இனி I2 10. 10 கூட 4 கூட்டினா 14. பாக்கி 1. இனி 5 5 5 கூட 1 கூட்டினா 6. இனி 0 பெருக்குனா 0 தான் கிடைக்கும். அப்போ 3 0 எழுதிருங்க. சரிங்களா? இனி பாருங்க, I8 16. அப்ப 6 பாக்கி 1. இனி I2 4. 4 கூட 1 கூட்டினா 5. அப்புறம் 2 2 கூட்டிடலாம். 0 4 6 கூட்டினா 12. அப்ப 2 பாக்கி 1. 5 1 கூட்டினா 6. அப்புறம் இந்த 2 பாருங்க, ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடியது 0, அதனால அந்த 0 வேண்டாம். எழுதிக்கலாமா? என்ன கிடைச்சிருக்கு? 2624 அலகு எழுதணும். எல்லாமே மீட்டர்ல கொடுத்துருக்கனால நம்மளும் மீட்டர் அப்படின்னு எழுதிக்கிட்டு கன அளவு தானே கண்டுபிடிச்சோம். அப்போ அதோட அடுக்குல 3ன்னு எழுதிக்கணும். இப்ப நம்ம குளத்தோட கொள்ளளவை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இதை இப்போ லிட்டரா மாத்தணும். பாருங்க, இங்க மீட்டர் கியூப் தானே இருக்கு. 1 மீட்டர் கியூப் அப்படின்னா 1000 லிட்டர்கள். இப்போ நம்மள்ட்ட எத்தனை மீட்டர் கியூப் இருக்கு? 2624 மீட்டர் கியூப்னு இருக்கு. ஓகே, இதை எப்படி லிட்டரா மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் இதை எழுதிருங்க. 2624 இதுக்கு கூட 1000 பெருக்கிறணும். சரிங்களா? ஓகே, பெருக்கிடலாம். ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 2624. அடுத்து இங்க 3 0 இருக்கு. அந்த 3 0 எழுதிருங்க. இனிமே லிட்டர்கள் அப்படின்னு எழுதிடணும். பாத்தீங்களா? குளத்தோட கொள்ளளவை லிட்டர்ல கண்டுபிடிச்சிட்டோம். அதை அப்படியே தனியாக எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் குளத்தின் கொள்ளளவு அப்படின்னு எழுதிக்கிட்டு என்ன கண்டுபிடிச்சோமோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இவ்வளவுதான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.